ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையில் இன்று 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். கீதை ஒரு அக்னி பரீட்சை எனக்கு. நான் இதனை நன்கு புரிந்து கொண்டால்தானே பிறருக்கு புரிய வைக்க முடியும். 18 அத்தியாயங்களில் இன்று 7வது அத்தியாயத்தை சிந்திக்க இருக்கின்றோம். கிருஷ்ணனின் அருளால். கிருஷ்ணா, உன் திருவடிகளில் சரணம் பிரபத்தியே. கொஞ்சம் பின்னோக்கி பயணித்தால் இதுவரை வந்த கீதையின் பாதை நமக்கு புரிபடும். 6 அத்தியாயங்களில் இதுவரை மகா வீரனான போதிலும் யுத்த அரங்கத்தில் எண்ணற்ற குருமார்கள், இரத்தத்தின் இரத்தங்கள் பலரை பார்த்ததும் பாசத்தில் மயங்கினான் அர்ஜுனன். கொல்ல மாட்டேன் என்றவனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உயிர்கள் வெவ்வேறு அல்ல, உடல்தான் வேறு, தான் பிறர் என்று வித்தியாசமே கிடையாது, உடல்தான் அழிவுறும், உள்ளே உள்ள ஆன்மாவானது அழிவற்றது என்று அர்ஜுனனுக்கு நன்கு புரியும் விதத்தில் எடுத்துரைத்தான். ஸ்வதர்மமாகிய கர்மத்தை ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய அவசியத்தை கூறினான். பிறகு கர்மம் எப்படி பயன் எதிர்நோக்காது செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினான். அதனை உன்னத பிரிவுகளாக 3ஆக கூறினான். கர்மம், விகர்மம், அகர்மம் என்று. அதனை எப்படி செய்தும் செய்யாத மனநிலை பெற வேண்டும் என்றும் உணர்த்தினான். செய்யாமலே செய்யும் தன்மை கொண்ட யோகிகள், சந்நியாசிகள் கர்மத்தை விளக்கினான். கடைசியாக கர்ம சாதனைக்கு இன்றியமையாத வழிமுறைகளையும் நமக்கு எடுத்து காட்டினான். ஒரு நிலை என்கிற ஏகாகிரம், வரம்புக்குள் வாழ்க்கை, பயிற்சி, வைராக்கியம் ஆகிய சிறந்த தியான வழிமுறைகளை விளக்கி இன்று மேலே என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். 7வது அத்தியாயம் நம்மை பக்திக்குள் கொண்டு செல்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இயங்கும் அனைத்து உயிர்களும் பகவான் இருக்கிறான், ஒன்றுபோல் மற்றொன்று இருக்காது, பலவித ரகங்களான உயிர்கள் அனைத்தும் அவனது சிருஷ்டியே ஆகும். அதில் அவன் குடிகொண்டவன். ஒரே ஓவியன் காகிதம் ஒன்றேதான் என்றாலும், தூரிகை ஒன்று என்றாலும் எண்ணற்ற பல உயிர் ஓவியங்களை படைக்கிறான் அல்லவா? அதில் ஒன்று போல் மற்றொன்று இல்லவே இல்லை. 7 ஸ்வரங்கள் தான். சங்கீத வித்வான் அவற்றை அவனது மனது பூர்ணமாக ஈடுபட்டு எண்ணற்ற ராகங்களை அள்ளி வீசுகின்றான் அல்லவா? இப்படி எண்ணும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா உயிர்களிலும் தானே இருந்து மாயையால் வேறு வேறாக குணங்களை கொண்ட உயிர்களை உலகில் நடமாட வைப்பது என்பது என்ன அவருக்கு முடியாத காரியமா? ஒவ்வொரு உயிருக்கும் அகம், புறம் என்ற 2 வகை வெளிப்பாடுகள். அவற்றுள் அப்பழுக்கற்ற ஆத்மா, அது அகத்தில் அவனே, புறத்தில் அவன் படைப்பான பஞ்சபூதங்கள். இந்த 2ஓடும் சம்பந்தப்பட்ட மனம், அகம்பாவம், புத்தி இந்த ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி படைக்கிறான்? 5 பூதங்களையும் வெவ்வேறு அளவில் விகிதத்தில் கலந்து ஒன்று போல் மற்றொன்று இல்லாமல் அதோடு மனம், அகம்பாவம், புத்தி சேர்ந்து படைத்து வெளியே அனுப்புகின்றான். ஜட பிரகிருதிகளான இந்த உடல் ஆன்மா இல்லையேல் தொபகட்டீர் என்று கீழே விழுந்துவிடும். எதன் மீதாவது சாய்த்துத்தான் வைக்க வேண்டும். அபராவாகிய இந்த உடல் பராவாகிய ஆன்மா இருந்தால்தான் பலூன் மேலே கலர் கலராக பறப்பது போல் பறக்கும். ஆன்மா விடுபட்டால் காற்று போன பலூன் கீழே விழுவது போல் உடல் மனத்தோடு இயங்கும் போது அகம்பாவத்தோடு சேர்ந்து காம, குரோதம், மோகம் எல்லா அட்டகாசங்களும் உண்டு. ஆன்மாதான் உண்மையில் நாம் என்று புரிந்து கொண்டு மனதை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் உடல் கர்மத்தை மனம் என்னும் ஆடுகின்ற குரங்கு பழக்கிய நாய்க்குட்டியாக பணிந்து பணிபுரியும். இந்த எண்ணற்ற உடல்களில் பகவான் கிருஷ்ணன் தான் எப்படி இருக்கிறான் என்று ஒரு அழகான உதாரணம் சொல்லுகிறான். ஒரு மாலை நெக்லஸ் நெருக்கமாக கட்டி அழகாக கழுத்தில் மிளிர்கிறது. அதை பார்ப்பவர்கள் ரொம்ப அழகாக இருக்கு இந்த வைர நெக்லஸ், முத்து மாலை என்று கூறி எங்கே வாங்கினே என்று புகழ்கிறார்கள். இந்த மாலை
அல்லது நெக்லஸ் அவ்வளவு அழகாக சேர்ந்து பொருந்தி இருக்க எது காரணம்? கண்ணுக்கு வெளியே தெரியாத கம்பியோ கயிறோ அல்லவா? அதுபோல்தான் நான் சகல உயிர்களிலும் வெளியே தெரியாமல் இருப்பவன் என்கிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். மனதை உய்விரச் செய்ய சித்த சுத்தி பெற விகர்மங்கள் என்று சொன்னோம் அல்லவா? அவைதான் யஜ்ஞம், தானம், ஜபம், தவம், தியானம், தாரணை. இவற்றை செய்யும்போது உள்ளே ஊடுருவி இருக்க வேண்டியது பக்தி. சோப்பு மற்றும் ஷாம்பு இவற்றால் தேய்த்து குளிக்க பயன்பெற எது அவசியம்? தண்ணீர் முக்கியம் அல்லவா? அது இல்லாமல் எப்படி குளிக்க முடியும்? பக்தி இல்லாமல் எந்த மேலே சொன்ன காரியமும் பரிமளிக்காது. பக்தி எப்படி? தன்னையே இழந்து உருகி கரைந்து அவனிடம் தன்னை ஒப்புவிப்பதாகும். டோட்டல் சரணாகதி. அதைத்தான் வைணவர்கள் பிரபத்தி என்பார்கள். ஒரு வேதாத்திரியிடம் ஒருவன், வாருங்களேன், இந்த கோவில் இன்று பிரமாதமாக லட்ச தீபம் ஏற்றப் போகிறார்கள், அலங்காரத்தை பார்க்கலாம் என்றார். தீப அலங்காரமா? அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். என்ன சுவாமி, இது கூடவா தெரியாது? நிறைய தீபங்கள் ஏற்றி வைப்பார்கள். ஒரே தீபத்தை பலவாகவா? எல்லாம் ஒரே ஒளிதானே, அதை எதற்கு எங்கோ போய் பார்க்க வேண்டும்? பலவற்றை ஒன்றாக இங்கேயே பார்த்து அனுபவிக்கலாமே என்றார் பரமஞானி. 100 கதை பாண்டுரங்கனை பற்றி, கிருஷ்ணனை பற்றி எழுதியது வார்த்தை ஜாலத்தை காட்டுவதற்காக மட்டுமல்ல. கிருஷ்ணா, பாண்டுரங்கா, உன் மகிமையை எப்படி எடுத்துச் சொல்வேன் என்று வேண்டியதில் வார்த்தைகளை முத்து முத்தாக கொட்டி பக்கங்களை பக்தியில் தோய்த்து நிரப்பச் செய்தான். நீங்கள் ரசித்தது கதையை அல்ல, பக்தியின் கருத்தை. ஒவ்வொரு சமயத்திலும் பக்தனின் பூரண பக்தி விஸ்வாசம், அதை எப்படி பகவான் ஏற்று பக்தனோடு இருந்தான் என்பதை. இங்கே ஒரே பாராவில் பக்தன் கதை சொல்ல முடியாதல்லவா? வாழ்நாள் பூரா கிருஷ்ணனை மனதில் இருத்தி வணங்கிய ஒரு பக்தன் இறந்தான். அவன் கிருஷ்ணனையே அடைந்தான் என்று சொல்ல தேவையில்லை. தினமும் கிருஷ்ணனோடு அளவலாவிய மகிழ்வான். திடீரென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என் வாழ்வில் எப்பொழுதும் கிருஷ்ணன் என்னோடு தான் இருந்தான் என்று சொன்னானே, மாயாவி அவன், அவனை நம்பலாமா? என்னடா ஏதோ யோஜனை என்று கேட்டுக்கொண்டே வந்தார் கிருஷ்ணர். இல்லை, எனக்கு திடீரென்று ஒரு சந்தேகம். என்ன, சொல் சீக்கிரம் என்றார். நீ என்னோடு பூலோகத்தில் எப்பொழுதும் இருந்தாயா என்று கேட்டான். ஆஹாஹா, அப்படியா சேதி? உனக்கு என் மீதே சந்தேகமா? வா, உனக்கு காட்டுகிறேன் என்றான். கிருஷ்ணன் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை பாதையை காட்டினான். 2 ஜோடி கால்கள் தொடர்ந்து காணப்பட்டன. அதோ அதோ உன் பொய், அங்கே பார், ஒரு சில இடங்களில் என்னுடைய ஒரு ஜோடி காலடி சுவடு மட்டும்தான் தெரிகிறது. நீ எங்கே போனாய்? எதற்கு இந்த பொய்யும் புரட்டும் என்றான். முட்டாள் பக்தா, நான் உன்னோடு தொடர்ந்துதான் வந்தேன். சில நேரங்களில் நீ உன் கர்மத்தின் துன்பத்தின் சுழலால் உழன்று கஷ்டத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்த பொழுது நான் அல்லவோ உன்னை தூக்கி கொண்டு நடந்து மீண்டும் உன்னை ஆசுவாசப்படுத்தி சரிப்படுத்தி இறக்கிவிட்டு உன் பின்னே தொடர்ந்தவன். அவை இரண்டும் என்னுடைய காடை சுவடுகள், உன்னது அல்ல என்றான் கிருஷ்ணன். இந்த இன்பத்திற்கு மற்ற இன்பங்கள் நிகராகுமா? நாராயணனை காணாத கண்ணே கண்ணல்ல, பேசாத பாடாத நாவே நாவல்ல, கேளாத செவியே செவியல்ல, இதெல்லாம் தான். பிபரே ராமரசம் என்ற பாட்டை அடிக்கடி பாடுவார்கள். அது சதாசிவ பிரம்மேந்திரால் இயற்றியது. ராமா என்ற நாமத்தில் விளையும் பக்தி ரசத்துக்கு ஈடு வேறு எதுவும் இல்லை. பகவான் பக்தியை நமக்கு ஒரு சாதனமாக காட்டிக் கொடுத்தான். பக்தனை 3 வகையாக காணலாம். சகாம பக்தன், நிஷ்காம பக்தன், சம்பூர்ண பக்தன். 2வதாக சொன்ன நிஷ்காம பக்தனை பயனை கருதாதவன் 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அத்தன், நெஞ்சம் உருகி கரைபவன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குபவன். நின் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. உன்னை பாடாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று கரையும் பக்தன். அடுத்தது ஜிக்ஞாசு, அறிவை பயன்படுத்தி இறைவனை நாடுபவன். அவனுக்கு எதிலும் நிரூபணம் வேண்டும். 3வது அர்த்தார்த்தி. முதல் வகை பக்தன் ஏதோ ஒரு பயனுக்காக உடல் வருத்தி பக்தியோடு இறைவனை நாடுபவன்.
அது நல்லதற்கோ கெடுதல் செய்யவோ, ஆனால் கடுந்தவம் பரிபூர்ண பக்தி. சிவன் அநேக பக்தர்களுக்கு இப்படித்தான் வரம் அளித்தார். அதை நிவர்த்திக்க விஷ்ணு அவதாரம் எடுத்து நிறைய புராண கதைகள் உண்டு. துருவன் அப்பா மடியில் உட்கார வேண்டும் என்று அழுதான். அம்மா கூறினால், நீ அவனையே நினைத்து தவம் செய், அவன் உன் ஆசையை பூர்த்தி செய்வான் என்றாள். உண்மையான தவம் செய்த அந்த சிறுவன் துருவன் அப்பா மடியில் மட்டுமா உட்கார்ந்தான்? இதோ நம் தலைக்கு மேலே ஒவ்வொரு நாளும் இரவில் பணிச்சிடும் நட்சத்திரமாக அல்லவோ நாராயணன் அவனை உயர்த்தி உட்கார வைத்து விட்டான். பக்திக்கு படிப்பு, உயர்குலம், பணம், வயது எதுவுமே அவசியமில்லை. பரிசுத்த மனம் ஒன்றே தேவை. எவ்வளவு கொடியவனாக தீயவனாக இருந்தும் மனம் பரிசுத்தமாகி பக்தி உள்ளே புகுந்தால் அவன் வால்மீகி, அருணகிரி, கண்ணதாசன் என்று நமக்குத்தான் நன்கு தெரியுமே. பயனை கருதாத பக்தன் பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். படிக்காத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நல்ல உதாரணம். அவர் ஒன்றுமே வேண்டவில்லை. பவதாரணியிடம் உன்னை காண வேண்டும் எப்பொழுதும் தாயே என்றார். எனக்கென்று எதுவுமே இல்லை, சர்வமும் நீயே என்றார். அவள் அவரை உலகம் புகழும் ஞானி, அறிவிச் சுடராக அருட்புணலாக மாற்றிவிட்டார். அறிவை உபயோகித்து பக்தியை அலசி இறைவனை ஞாடுபவன் ஜிக்ஞாசு. சரியான ஒருவர் இதற்கு விவேகானந்தர், மற்றொருவர் புத்தர். இவர்களை எல்லாம் விட நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சிலரை கூறினால் நமக்கு ஈஸியாக புரியும். நமக்கு சமீபத்தில் தெரிந்த ஒருவர், காஞ்சி மகான் பற்றி, ஸ்ரீ மகாபெரியவார் பற்றி அறியாதவர் யாரும் இல்லை. எறும்பிலிருந்து சூரியன் வரை எதிலுமே இறைவனையே கண்ட ஞானிகள், சைத்தன்யர், தத்தாத்திரேயர் போன்றவர்களை நாம் மறக்க முடியுமா? நாளையும் அத்தியாயம் 7 பற்றியே மேலும் சிந்திப்போம் 30 பாடல்களின் வாயிலாக. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருச்சி கே. கணேசன்.